கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது என்றால், நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. யார் நடத்த வேண்டும் என்றால், நாம் அவர்களை நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகளுக்காக காத்திருக்கிறோம். புதிய தலைமுறைகள் உருவாவதற்காக காத்திருக்கிறவங்களும் இருக்கிறோம். பேரன் பிள்ளைகளோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பிள்ளைகள் காலேஜ் போறவங்க இருக்கிறாங்க. பிள்ளைகளை கற்றி கொடுத்தவர்களும் பேர பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்காக காத்திருக்கிறவங்களும் இந்த இடத்துல இருக்கிறோம். பிள்ளைகளை எப்படி நடத்தணும்? நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. இப்ப பிள்ளை எந்த வழியில நடத்த வேண்டும் என்றால், கர்த்தருடைய வழியில் நீ நடத்து. அதுதான் நீதிமொழிகள் நமக்கு சொல்லுது. பிள்ளைகளை எந்த வழியில நடத்துங்க? நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. நான் எந்த வழியை தெரிந்து கொண்டு நடத்த வேண்டும்? பிள்ளைகளை நான் எந்த வழியில ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாமலும் இருக்கலாம். ஆனால் நம்ம ரட்சிக்கப்படுவதல்ல, இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் இயேசு என்பவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளை நாம் எப்படி நடத்த வேண்டும்? கர்த்தருடைய வழியில் நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வரும் தலைமுறைக்காக காத்திருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பேர பிள்ளைகளோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய தலைமுறைக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு தலைமுறை நமக்கு முன்பாக ஆயத்தமாய் இருக்கிறது. அந்த தலைமுறையை நாம் எப்படி நடத்த வேண்டும்? அவர்களுக்கு முன்பாக நாம் இருக்கிறபடினால் அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடத்த வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்துல நமக்கு தெரியும், சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் எல்லாரும் ஜென்சி கிட்ஸோட அட்வான்ஸ் டெக்னாலஜில இருக்கிறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைமுறைகளோடு கூட நம்ம காணப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்துல பொல்லாத மக்களோட பொல்லாத ஜனங்களும் பொல்லாத சிந்தனைகளும், அப்படின்னா எல்லாருமே பொல்லாத சிந்தனை இல்லை, எல்லாம் கலப்படம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப அந்த பிள்ளைகளை நாம் எப்படி நடத்த வேண்டும்? நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. கர்த்தருடைய வழியில் நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கு உதாரணமாக ஒரு 3 நபர்களை குறித்து, பிள்ளை எப்படி நடத்தினாங்க, அவங்க எப்படி வளர்த்தாங்க, எப்படி ஆண்டவருக்குள்ள நடத்தி கொண்டு போனார்கள் சொல்லிட்டு வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது 3 நபர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். முதல் நபர் மனோவா. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மல்லடியா இருந்தாள். மனோவாவை பத்தி நம்மளுக்கு தெரியும், சிம்சோனை பத்தியும் நம்மளுக்கு தெரியும். மனோவுடைய மனைவி பிள்ளை இல்லாத ஒரு மல்லடியா இருந்தாள். ஆனா கர்த்தருடைய தூதுவானவர் தோன்றி ஒரு வார்த்தை கொடுக்கிறார் அவருக்கு தரிசனமா. என்ன சொல்ற? நீ மல்லடியா இருக்கிற, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோவுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. அப்ப மனோவுடைய மனைவி கிட்ட சொல்லும் பொழுது மனோவா அந்த இடத்துல இல்ல. மனோவோட மனைவி கிட்ட மட்டும் தான் அந்த விஷயத்த கர்த்தருடைய தூதுவானவர் சொல்றாரு. இதை கேட்ட மனோவுடைய மனைவி அவருடைய கணவர் கிட்ட போயிட்டு, இந்த காரியங்கள் இப்படியாய் நடந்தது, இதெல்லாம் எனக்கு சம்பவித்தது, கர்த்தருடைய தூதன் வந்தாரு, இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில காரியங்களை அறிவிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவர் சொல்றார். அப்ப சொல்லும் பொழுது அப்ப என்ன வசனம் சொல்லுகிறது? நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம். இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாம் மனோவுடைய மனைவி மனோவ கிட்ட சொல்ற காரியங்கள். ஆனா இதே அதிகாரத்துல பாருங்க, 8வது வசனத்துல கடைசி சொல்லுது, பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். மனோவா பாருங்க, தன் மனைவியின் இடத்துல சொல்றா. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, மனைவி இத சொல்றா, பிள்ளை பிறக்க போதுங்க, வாக்குத்தத்தம் எனக்கு இப்படி வந்திருக்குது, கர்த்தருடைய தூதுவானவர் இதெல்லாம் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. சொல்லும் பொழுது உடனே என்ன பண்றாங்க, மனோவா என்ன பண்றாரு, உடனே அவரு தாமதிக்காம அவர் என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாரு? மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பாராக என்று
வேண்டிக் கொண்டான். மனைவி சொன்னா, ஓ அப்படியா, சரி ஆகட்டும், நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய தூதுவானவர் சொல்லிட்டாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், ஏற்ற காலத்துல அந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு நிறைவேறும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டு கடந்து போகாமல், உடனே இந்த செய்தியை கேட்ட உடனே மனோவா என்ன பண்றாரு, ஜெபிக்கிறாரு கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக. எனக்கு திரும்பவும் எங்களிடத்தில் நீர் சொல்லும் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு சொல்லி தாங்க. பாருங்க, பிள்ளை இல்லாத மலடி, பிள்ளை கிடையாது மனோவாக்கு, குழந்தை பிறக்குதுன்னு, நன்றி ஆண்டவரே, இத்தனை வருடம் எனக்கு குழந்தை கிடையாது, நீங்க ஒரு குழந்தைய கொடுக்குறீங்க, அந்த குழந்தைக்காக நான் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு கடந்து போகாமல், உடனே மனோவா தாமதமின்றி மனோவா ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராக போய் ஜெபிக்கிறாரு. என்ன கேட்கிறாரு, என் ஆண்டவரே, நான் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், பிள்ளைய கொடுக்குறேன்னு நீங்க சொல்லிட்டீங்களே, இப்ப நான் அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதையும் எங்களுக்கு அறிவித்தருளும், எங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க, கற்பிப்பீராக, எங்களுக்கு கத்து கொடுங்க, அந்த குழந்தைய நாங்க எப்படி வளர்க்கணும் நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு மனோவா விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்ப மனோவாக்கு நாலேஜே இல்லையா, அறிவே இல்லையான்னு சொல்ல முடியாது, சொல்லலாமா நம்ம? அவருக்கு எல்லா ஞானமும் இருக்குதுங்க, அவருக்கு பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல அவர் கேட்கிறாரு, எப்படி கேட்கிறாரு, நான் எப்படி பிள்ளைய வளர்க்கணும் ஆண்டவர், எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைய எப்படி வளர்க்கணும், எப்படி கொண்டு வரணும், எப்படி படிக்க வைக்கணும், அவனுடைய எதிர்காலத்தை எப்படி நடத்தணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் மனோவா பண்ற ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறாரு, எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், நீங்க பிள்ளைய தரீங்க, அந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்கணும்னு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்பொழுது என்னப்பா 12வது வசனம் பாருங்க, இப்போ கர்த்தருடைய தூதுவன் மறுபடியும் வராரு, மனோவோட மனைவி மனோவை அழைச்சிட்டு வரா. இப்ப என்ன நடக்குது, அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். மனோவாவுடைய ஞானத்தை பாருங்க, பிள்ளையை நான் எப்படி வளர்த்தணும், நீங்க சொன்ன வாக்குத்தத்தம் எனக்கு சொன்னீங்களே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு சொன்னீங்களே, எனக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, இப்ப அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், அதை எப்படி நடத்தணும், எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் பேர குழந்தைகளாக இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை திருமணம் முடித்து கொடுத்திருந்தாலும் சரி, திருமணத்திற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகளோடு இருந்தாலும் சரி, இல்ல குழந்தைக்காக காத்திருப்பு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிள்ளையை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மனோவா அததான் சொன்னாரு, ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. நாம ஒரு வழியில நடத்துறோம், நாம உலக ரீதியான ஞானத்தை கொடுக்கிறோம், நாம உலக ரீதியா வழக்கங்களை சொல்லி தரும், பிள்ளைகளை நடத்துறோம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிற விதம் அது வித்தியாசமாக காணப்படும். நாம நடத்துகிற விதம் அல்ல, பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிற விதம் தான் நம்மளுக்கு வேணும். அந்த பிள்ளை தான் ஒழுக்கமுள்ள பிள்ளையாக, அந்த பிள்ளை தான் கர்த்தருக்காக வளருகிற பிள்ளையாக, அந்த பிள்ளை தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளையாக மாறும். அது எதை கேட்கும் பார், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளையாக மாறும். எப்படி மாறும் என்றால், இந்த இடத்துல பாருங்க, மனோவா பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதை கேட்கும்போது உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஆண்டவரே, என் பேர பிள்ளைகளை நான் இப்படி நடத்தணும் ஆண்டவரே, நீங்க சொல்லித்தாங்க, எங்க பேர பிள்ளைங்களை நீங்க நடத்துங்க, எங்க பிள்ளைகளை நீங்க நடத்துங்க, எங்க பிள்ளைங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இனி வரும் சந்ததியை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், இனி எழும்ப போற சந்ததியை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இந்த சந்ததியின் மீது உங்க ஆவியை ஊற்றுங்க, இந்த பிள்ளைங்க உங்க கரத்தினால நடத்தப்படட்டும். மனுஷனுடைய கரத்தினால நடத்தப்படுகிற பிள்ளைகள் அல்ல, கர்த்தருடைய கரத்தினால் நடத்துகிற பிள்ளைகளே இந்த நாட்களில் நம்மளுக்கு தேவைப்படுகிறார்கள். அப்ப கர்த்தருடைய கரம் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் நடத்துகிற விதமாய் காணப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படும் பொழுதுதான் அந்த பிள்ளைகள் நம்ம நடத்துகிற விதமாய் நடத்தினால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்காது. பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தினால் நடத்தப்பட்டாலே ஒழிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாறுவார்கள். அவர்கள் கர்த்தருடைய கரத்தை கொண்டு கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் யாருடைய சத்தத்தை கேட்கிற செவிகளாக மாறும். அவர்களுடைய செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற செவிகளாக அவருடைய செவிகள் மாறும். இந்த இடத்துல அன்னாள் பாருங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், நமக்கு தெரியும் அன்னாளை குறித்து. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும். ஆனால் அன்னாள் அழுது பொருத்தனை பண்ணிட்டு அந்த இடத்துல போறா. என்னன்னு சொல்லிட்டு, எனக்கு பிள்ளை இல்லாம இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மனம் கசந்து அழுதுட்டு போறா. ஆனா அவளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. அவன் பால் மறந்த உடனே அந்த பிள்ளையை கொண்டு வந்து எந்த இடத்துல விடுறாரு,
விடுறா, அதே தேவாலயத்துல ஏலியின் இடத்துல விட்டுட்டு போறா. இப்ப பாருங்க அந்த பிள்ளை எப்படி வளருது, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வளருகிற பிள்ளைகளாக மாறுகிறான். சாமுவேல் எப்படிப்பட்டவனாக வளருகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் வளருகிற பிள்ளையாக மாற வேண்டும். அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், தேவ பிரசன்னத்தில் வளருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் அவருடைய செவிகள் மாறும். இதே இடத்துல சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் வளருகிறான். கர்த்தருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். கேட்கும் பொழுது பாருங்க, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, ஏலிதான் கூப்பிடுறான்னு போட்டு ஏலி கிட்ட போற, நீர் என்ன கூப்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது, ஏலிக்கு புரிஞ்சிச்சு ஆண்டவர் தான் வந்து சாமுவேல் இடத்துல பேசுறாருன்னு சொல்லிட்டு. அப்பொழுது சாமுவேல் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. இப்ப 10வது வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்பு போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இங்க பாருங்க, நம்மளுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதே இடத்துலதான் ஏலி இருக்கிறார், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஆசாரியன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனால் கர்த்தர் ஏலியிடத்தில் அல்ல, சாமுவேலிடத்தில், சின்ன பிள்ளையாண்டானா இருக்கிற சாமுவேலிடத்துல பேசுறாரு. கர்த்தருடைய சத்தம் எப்படி மாறுகிறது பாருங்க. கர்த்தர் நினைத்தா யாரிடத்தில் வேணாலும் பேசலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் வளர வேண்டும். இப்பொழுது ஏலியின் இடத்தில் அல்ல, சாமுவேல் இடத்துல பேசுறாரு. சாமுவேலுக்கு அந்த சத்தம் கேக்குது. ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் சாமுவேல் வளராதபடி இருந்திருந்தால், அந்த தேவ சமூகம் அவருக்கு இல்லாம இருந்திருந்தா, நிச்சயமா கர்த்தருடைய சத்தம் கேட்டிருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனால் இப்பொழுது அவன் தேவ பிரசன்னத்தில் வளருகிறபடியினால் கர்த்தர் கூப்பிடுறது தெளிவா அவனுக்கு கேக்குது. அந்த மெல்லிய சத்தத்தை அவன் காதுகள் கேட்டு உணர்கிறது. எவ்வளவு அந்த நல்ல தூக்கத்துல, நடுச்சாமத்துல நல்ல தூக்கம் வரும். கர்த்தர் வந்து மெல்லிய சத்தத்தோடு பேசுறாரு. அந்த மெல்லிய சத்தத்தை சாமுவேலுக்கு நல்லா கேக்குது. சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறாரு, சொல்லும். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். அப்ப நம்ம பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய தேவ பிரசன்னத்தில் அனுதினமும் வளருகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். என்னைக்கோ ஒரு நாள் இல்ல, கட்டாயமா சொல்லி தரணும் பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய சமூகத்தில் வளருகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். தேவ சமூகத்தில் உட்காருகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இந்த நாட்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க, சாப்பிடும் பொழுதும் பிள்ளைங்க கிட்ட போனு, அவங்க ஊட்டி விடும் போதும் போனு, அவங்க தூங்க வைக்கணும்னா போனு, அவங்க ஏதாவது பார்க்கணும்னா போனு, டாய்லெட்ல போய் உட்கார்றனாலும் போனு, பாத்ரூமுக்கு போகணும்னாலும் போனு, பெட்ரூம்ல உட்காந்துட்டு படுக்கணும்னாலும் போனு, அங்க சாப்பிடறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த மொபைல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஒரு குழந்தை சாப்பிடலன்னா உடனே அந்த குழந்தை அடம் பிடிக்குதுன்னா அந்த குழந்தைக்கு போனை வச்சு கையில கொடுத்துட்டு, இப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ற வேலை, குழந்தைங்க கிட்ட போனை கொடுக்குறாங்க, சர்ச்சில் போனை கொடுத்துடுறாங்க. குழந்தை தொந்தரவு பண்ணுதுன்னு சொல்லிட்டு குழந்தை கிட்ட போனை கொடுத்துட்டு அது பாட்னு கேம் விளையாடிட்டே இருந்ததுன்னா சர்ச்சில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இல்ல அந்த குழந்தை கையில இருந்து போனை புடுங்கிட்டோம்னு நினைச்சீங்களேன், உடனே வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போனை கொடுத்துடுறாங்க. அது பாட்னு உட்காந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில். அன்றைக்கு அண்ணாள் பிள்ளை எப்படி வளர்க்கிறாள் பாருங்க. தேவ சமூகத்தில் விட்டால் பிள்ளையை கொண்டு போய் மோனோவா கர்த்தரிடத்தில் போய் கேட்கிறான், பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும் ஆண்டவரே, ஏனென்றால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் இல்லாதவர்களிடத்துல போய் கேளுங்க, அதனுடைய துக்கமும் அதனுடைய பாடுகளும் அதனுடைய வேதனைகளும் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஒரு பொருள் ஈஸியா லகுவா கிடைச்சிட்டா அதனுடைய அருமை தெரியாது, கஷ்டப்படும் பொழுதுதான் அதனுடைய பலன் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். பிள்ளைகள் இல்லாதவரிடத்தில் தெரியும் அந்த மனவேதனையும், அந்த அவமானமும், அந்த நிந்தனையும், அந்த வெக்கமும், அந்த பாடுகளும், அந்த உபத்திரமும், அந்த இழுசொல்லும் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் மேல் அசுத்தியை ஊற்றாதபடி நம்ம கவனத்தோடு கையாளுகளா இருக்க வேண்டும். சும்மா சும்மா போனை கொடுத்துட்டு சும்மா சும்மா கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அது கிடையாதுங்க. ஒரு பொருளை வாங்கி தரணும்னா அதனுடைய இதுவை சொல்லி தரணும் பிள்ளைங்களுக்கு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு அவன் எதை வேணாலும் கேட்பான், அதை நம்மளால வாங்கி கொடுக்க முடியுமா? அவன் கேட்கறது அது யூஸ் இல்லையா, அதனால என்ன பலன் சொல்லிட்டு, இல்லங்க எனக்கு ஒரே பிள்ளைங்க, அவன் கேட்கறது எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன், அவன் எதை வேணாலும் கேட்பான், நல்லதும் கேட்பான் கெட்டதும் அவன் கேட்பான், அதை நம்ம வாங்கி தர முடியுமா? அப்படி அல்லங்க. ஆண்டவரிடத்தில் கேட்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். போய் மனோவா கேட்கிறாரு, நான் எப்படி பிள்ளைய வளர்த்தணும்னு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் ஆண்டவர் சிம்சோனை எப்படி வளர்த்தணும்னு சொல்லிட்டு
இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல சாமுவேலை எப்படி வளர்த்துறாங்க பாருங்க அண்ணா. அவன் பால் மறந்த உடனே தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் கொண்டு வந்து அந்த பிள்ளையை விடுகிறாள். அப்ப நம்மளுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உட்கார்வுள்ளாய் கர்த்தருடைய சத்தத்தை, தேவ சமூகம் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற செவிகளாக அவருடைய செவிகள் மாற வேண்டும். அவர்கள் மாற வேண்டும் என்றால் முதலாவது நாம நம்மளுடைய முழங்கால்களை முடக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாய், அந்த பிள்ளைகளின் மீது ஒரு முன்மாறியும் பின்மாறியுமான மழையை ஊற்றபடி நம்ம கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என் பிள்ளை அதுல வந்தா போதும் ஆண்டவரே, அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டா போதும் ஆண்டவரே, அப்படி இருந்தா போதும் ஆண்டவரே, இப்படி இருந்தா போதும். இல்ல ஆண்டவர், உங்களுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கிற செவியாக என்னுடைய பிள்ளையின் செவியை மாற்றும் ஆண்டவரே. அன்றைக்கு சாமுவேலுடைய செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற செவியாக மாறினது. ரெபெக்காள் பாருங்க, ஆதியாகமம் புத்தகத்துல ரெபெக்காளுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், ரெபெக்கா என்ன பண்றா பாருங்க, பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று அவளுடைய கர்ப்பத்தில் மோதி கொள்ளுகிறது. அவள் கர்ப்பமா இருக்கிறா, அவளுடைய வயிற்றுல பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிறது. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 22வது வசனம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ரெபெக்காள் தன் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்காக, பிள்ளைகள் மோதிக்கொண்டு இருக்கிறபடியினால் அந்த பிள்ளைகளை குறித்து திடமா யாரிடத்தில் விசாரிக்க சென்றால், கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றவளாய் காணப்பட்டாள். பிள்ளைகளை குறித்து நாம் யாரிடத்தில் விசாரிக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். கர்த்தரிடத்துல போயிட்டு அவர்கள் எதிர்காலத்தை குறித்து, அன்றைக்கு ரெபெக்காள் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றால், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து மனிதர்கள் இடத்தில் அல்ல, நம் யாரிடத்தில் விசாரிக்க செல்ல வேண்டும்? கர்த்தரிடத்தில் விசாரிக்க செல்ல வேண்டும். இதே ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம், ஆபிரகாம் பாருங்க ஒரு ஜெபம் பண்றாரு. ஈசாக்குக்காக ஒரு ஜெபம் பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இப்பொழுது ஈசாக்குக்காக அல்ல, இஸ்மவேலுக்காக ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபிக்கிறாரு? ஆதியாகமம் புத்தகம் 17வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். முதலாவது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும்? பிள்ளை எப்படி வளர்த்த வேண்டும்? என் பிள்ளைங்க பெருசாயிட்டாங்க, இனிமே எப்படி வளர்த்துறது? இல்லங்க, அவங்க எவ்வளவு பெரியவங்களா ஆனாலும் சரி, ஜெபிக்கணும். நம்மளுடைய ஜெபங்கள் தான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணும். என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சுங்க, இனிமே போய் நான் என்ன ஜெபிக்கிறது? அந்த பிள்ளைய போய் நான் எப்படி நடத்துறது? இல்லங்க, நாம நடத்த வேண்டாம். சிறு பிள்ளையா இருந்தா என் கரத்தை கொண்டு நான் நடத்திடுவனே, அடிச்சு அவனை ஒழுங்காக்கிடுவனே. அவனும் இப்ப வளர்ந்துட்டானே, அவனை போய் இப்ப நான் எப்படி அடிக்க முடியும்? அவனுக்கு போய் நான் எப்படி புத்தி சொல்ல முடியும்? நாம புத்தி சொல்ல வேண்டாம், நாம் அவர்களை அடிக்க வேண்டாம், நாம் அவர்களை துன்புறுத்த வேண்டாம். இந்த வழியில நடு, இத பண்ணு, கர்த்தருடைய வசனத்தை வாசி, சபைக்கு போ, இத பண்ணு, ஒழுங்கும் கிரமமா இருன்னு சொல்லிட்டு நாம சொல்லி தர வேண்டாம். நாம நம்மளுடைய முழங்கால்களை முடக்கினால் போதும். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளை நடத்துகிறதாய் காணப்படும். அன்றைக்கு அந்நாள் முழங்கால் முடக்கப்பட்டது. சாமுவேலுடைய செவிகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற செவிகளாக மாறினதாய் காணப்பட்டது. இன்றைக்கு ரெபெக்காள் பாருங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து திடமாய் விசாரிக்க சென்றவளாய் காணப்பட்டாள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, ஃபியூச்சரை குறித்து போய் தேவனிடத்தில் விசாரிக்க போகிறார். அவனுடைய சந்ததியில் இருந்து, யாக்கோபினுடைய சந்ததியில் இருந்து 12 கோத்திரங்கள், 12 கோத்திரமும் புறப்பட்டு வந்ததாய் காணப்பட்டது. இஸ்ரவேல் என்ற சந்ததி, இஸ்ரவேல் என்ற தேசம் உருவானதாய், அவனுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றினவர்களாய் காணப்பட்டார்கள். இப்பொழுது இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆண்டவர் இஸ்மவேலை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு. அவன் துஷ்ட மனிதனா இருப்பான், எல்லாமா இருப்பான். ஆனாலும் ஆபிரகாம் ஆண்டவர் எடுத்து சொல்றாரு, அவன் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்ப 20வது வசனம் சொல்லுது, அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் முழங்கால்களை முடக்கி இஸ்மவேலுக்காக. இப்பொழுது கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் கர்த்தர். பாருங்க,
ஆபிரகாம் முழங்கால்களை முடக்கின உடனே ஆண்டவர் இஸ்மவேலுக்காக பண்ணின பிரார்த்தனையை கேட்டார். இஸ்மவேலுக்காக பண்ணின ஜெபத்தையே கேட்கும்போது அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மளோட பிள்ளைகளை மீட்டெடுத்திருக்கிறார். நம்முடைய சந்ததிகளுடைய சந்ததியை அவருக்காக தெரிந்து கொண்டார். ஒரு எவ்வனமான சந்ததி, இனி வரும் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாய் காணப்படும்? ஒரு எவ்வனமான சந்ததியாய் காணப்படும். அந்த எவ்வனமான சந்ததிக்காக ஆண்டவர் ஒரு முன்மாறியும் பின்மாறியுமான மழையை வைத்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வாரியர்களா உங்க பிள்ளைகளும் உங்கள் சந்ததிகளும் உங்களுடைய பேர குழந்தைகளும் சந்ததிகளுடைய சந்ததிகளும் காணப்படும் பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் எவ்வளவு முழங்கால்களை முடக்க வேண்டும் என்பது எவ்வளவு அவசியம். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக மாத்திரம் அல்ல, வெறும் பிள்ளைகளுடைய சுகத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் படிப்புக்காக மாத்திரம் அல்ல, பிள்ளைகள் கர்த்தருடைய சன்னதியில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வளருகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்கள் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னம், தேவனுடைய சன்னதி முதலாவது முக்கியம். அந்த தேவ பிரசன்னம் அந்த பிள்ளைகள் அனுபவிக்கும் பொழுது, அந்த தேவ பிரசன்னம் அவர்களை நிரப்பப்படும் பொழுது இவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே தானாவே வரும். அதனால உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் முழங்கால்களை முடக்கி, அன்றைக்கு இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் முழங்கால்களை முடக்கினது போல, அன்றைக்கு மனோவா கர்த்தரிடத்தில் போய் தன் பிள்ளைக்காக விசாரிக்க சென்றவனாய், அன்றைக்கு ரபேக்காள் ஒரு சன்னுடைய சந்ததியுடைய எதிர்காலத்திற்காக கர்த்தரிடத்தில் விசாரிக்க சென்றவளாய் காணப்பட்டால், அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருக்காக ஒரு எழும்பும் சந்ததிகளாக நம்மளுடைய சந்ததிகள் மாறும். இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளை ஒரு யோவான் ஸ்தானிகளை போல கர்த்தருக்கென்ற இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் வழியை ஆயத்தம் பண்ணவர்களாய், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ரட்சிப்பையும் சுவிசேஷத்தையும் அறிவித்த அண்டைக்கு திருப்பொருளாய் காணப்படட்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் பிரகாரமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.